தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நெறைய விரதம் இருக்கோம்ல. ஏதோ ஒரு விரதம் இருப்போம். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு பௌர்ணமி விரதம் இருப்போம். அமாவாசைன்னு விரதம் இருப்போம். ஏதேதோ இருப்போம். ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்வோம். ஆனா, ஒரே ஒரு ஃபாஸ்டிங் ஒரே என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்னு தெரியுமா? ஒரே ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணலாம்னா, டிஜிட்டல் ஃபாஸ்டிங். அதாவது நம்மிடம் உள்ள கைபேசி, மொபைல் ஃபோனை அணைத்துவிட்டு, அந்த ஒரு நாள் ஏன்னு கேட்டா, நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த மொபைல வச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். தள்ளிக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும்? செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எங்கெங்கெல்லாம் ஆற்றலை இழக்கிறோம் என்று. அந்த மொபைல் ஃபோன் ஒரு 10 பேர் இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. இப்ப எங்க வேணா பாருங்க அந்த மொபைல் எடுத்து வச்சுக்கிறாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, ஒரு இங்கிதம் இல்லாமல் ஒரு இடத்துல 10 பேர் இருக்கும்போது ஸ்பீக்கர்ல போட்டு ஏதோ விஷயங்கள் கேட்கறாங்க. ஒரு யூடியூப் பார்க்கறாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். மற்றவர்களுடைய அவங்க எந்த மனநிலையில இருக்கிறார்களோ, இது அவங்களுக்கே தொந்தரவு கொடுக்கும். ஒரு ரயிலில் பிரயாணம் செய்யும் பொழுது நம்ம அந்த சத்தத்த வச்சுட்டு அவங்க பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்கு அது ஒரு சிரமமாக இருக்கும். இந்த இங்கிதம் நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். அப்ப வாரத்துல ஒரு நாள் பழகிக்கோங்க எல்லாரும். நமக்கு டிஜிட்டல் ஃபாஸ்டிங். இன்னைக்கு நான் இந்த மலைபேசியை தொடப்போவதில்லை அப்படின்னு பண்ணி பாருங்க. எவ்வளவு நேரம் மிச்சமாகும் தெரியுமா? ஏன்னா தேவையான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இப்ப ஒரு மாயைக்குள் இருக்கிறோம். தேவையில்லாத விஷயங்களை நிறைய 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 பார்க்கிறோம். இதனால் என்ன ஆகும்னா கண்கள் கெட்டுப் போகும். இன்னொன்னு மனசுல ஒரு அமைதி இருக்காது. எவ்வளவு நீங்க தியானம் பண்ணாலும் ஒரு ஆற்றல் என்பது கண்டிப்பாக இருக்காது. நமக்கு ஒரு 10% அதுல தேவையான விஷயங்கள் 90% என்னென்னவோ பார்க்கிறோம். அது அவசியம் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம்னா அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனப்பட வேண்டும். தேவையில்லாத குப்பைகளை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஒரு நாள். முடியாதா? நம்ம இதுக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்தோம். இப்ப இதற்கு அடிமையாகி இருக்கோம் அப்படின்றது பாரு நம்ம நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். இத்தனோடு ஒரு மொபைல் எனக்கு அடிமையாக இருப்பதா? நான் அதற்கு அடிமையாக இருப்பதா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது தேவையில்லை என்று வைக்க பழகுவோம். அப்ப என்ன ஆகும்? அவ்வளவு வேலைகள் நம்ம செய்வோம். கண்டிப்பா நெறைய நேரம் இருக்கும். நெறைய வேலைகள் செய்வோம். நமக்கு பிடிச்ச வேலைகள் செய்யலாம். புத்தகங்கள் நெறைய வாசிக்கலாம். நெறைய நேரம் தியானம் பண்ணலாம். நெறைய நேரம் மௌனம் இருக்க 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் வேற எங்கேயோ போகும். தேவையானதை மட்டும் பேசுங்கள். தேவையில்லாத விஷயங்களை ஒரு வார்த்தை கூட அது வீட்ல கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், தேவை என்றால் மட்டும் பேசுவோம். இல்லை என்றால் மௌனம் காப்போம். அப்ப இந்த அலைபேசியை தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு மொபைல் இல்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கே ஒரு எனர்ஜியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குணம் வரணும்னா தொடர்ந்து தியானம் செய்து ஞானத்தை பெறுவோம். நன்றி.